தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் அப்பா இந்த நேரத்திலே ஒருமனப்பட்டு அப்பா உம்முடைய பாதத்தண்டையில் நாங்கள் வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி சொல்ல அப்பா. அப்பா உம்மை நன்றி உமக்கு நன்றி செலுத்தி உம்மை போற்றி பாடி மகிழ்ந்து தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க முடியாத இந்த இடத்துல இருக்கிறோம் அப்பா. ஒரு நோக்கத்தோடு நீங்கள் எல்லாரையும் நீங்கள் இந்த இடத்துல கூடியிருக்கீங்களப்பா. எங்களை முன் அறிந்த தேவன் நீங்களப்பா. எமது தாயின் கற்பத்தில் நாம் தோன்ற முன்பே அப்பா எங்களை அறிந்து எங்களுக்காக ஒரு ஓட்டத்தை நீங்கள் நியமித்து இந்த இடத்திலே கொண்டு வந்து சேர்த்துப்பீங்கப்பா. அப்பா உங்களுடைய நினைவுகள் எல்லாம் மேலானவை கர்த்தாவே. அப்பா எங்களுடைய மாம்சமான நினைவுகள் எல்லாம் அப்பா ஒரு பொருட்டு அல்ல கர்த்தாவே, அவையெல்லாம் கீழானவை கர்த்தாவே. அப்படியே எங்களுக்கு மேலான நன்மைகளை நீங்கள் வைத்திருக்கீங்க கர்த்தாவே. அப்பா அவற்றை எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம் சுவாமி. எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு பேசுங்க கர்த்தாவே. அப்பா எங்களுக்காக நீங்கள் நியமித்திருக்கிறவற்றை அறிந்து கொள்ளும்படி எங்களோடு தயவாய் அப்பா இறங்குங்க கர்த்தாவே. தாப்பனே இந்த நேரத்தில் அப்பா நாங்கள் மாம்சத்தில் பலவீனமானவர்கள் கர்த்தாவே. தாப்பனே ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் உம்முடைய வார்த்தையை மீறுகிறோம் ஐயா. அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்கிறோம் கர்த்தாவே. உம்மை வெட்கப்படுத்துகிறோம், வேதனைப்படுத்துகிறோம் சுவாமி. அப்படியே இந்த நேரத்தில் இவை எல்லாவற்றையும் அப்பா நாங்கள் உணர்ந்து அப்பா நாங்கள் உம்முடைய பாதத்திலே இவற்றை வைத்து அப்பா உம்மிடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி. தயவாய் எங்களை மன்னிங்க ராஜா. எங்களை மன்னித்து மறுபடியும் அப்பா அப்பா எங்களை கழுவி அருளுங்கப்பா. பரிசுத்தமான இதயத்தோட நாங்கள் உமக்கு இந்த ஆராதனையை ஏறெடுக்க எங்களுக்கு கிருபை தாருங்க, எங்களை வழி நடத்துங்கப்பா. தொடர்ந்து அப்பா இந்த ஆராதனையிலே நடக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் அப்பா ஆசீர்வதிங்க. அவற்றை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாங்கள் வாசிக்கிறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 95வது சங்கீதம். சால்மன நெத்திஃபம். இங்கே பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே 730வது பக்கத்திலே இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் 730வது பக்கத்தில் இருக்கிறது. எல்லாரும் ஏற்கனவே ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நல்ல. நாங்கள் வழமை போல முதலாவது வசனத்தை நான் வாசிப்பேன். 2வது வசனத்தை எமது பிள்ளைகள் நோர்வேஜியன் மொழியில் வாசிப்பார்கள். 3வது வசனத்தை சாபியோரை நீங்கள் வாசியுங்கள். 4வது வசனத்தை மறுபடியும் நான் வாசிப்பேன். இப்படியாக சங்கீதம் 95 முதலாவது வசனத்திலே இருந்து 11வது வசனம் வரை நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 95. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. நாற்பது வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி நாங்கள் எல்லாரும் மறுபடியுமாக இந்த 11வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஆமென். நாங்கள் தொடர்ந்து துதி ஆராதனைகளை செல்லுவோம். பதனி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை
நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். நம்முடைய தெய்வம் சர்வ வல்லமையுடையவர். ஆமென். அவர் நேற்று முன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம், வேறு எதுக்காகவுமே அல்ல. ஆமென். நம்மை உண்டாக்கினவர் சர்வ வல்லமையுடையதவர். வேதத்திலே உங்களுக்கு லாசருடைய சம்பவம் நன்றாகவே தெரியும். 4 நாள் மரித்து கல்லறைக்குள்ளே லாசருவை வச்ச பிறகு ஆண்டவர் வாரார். 4வது நாள் அங்கே வந்து போட்டுட்டு ஆக்களை பார்த்து சொல்கிறார், இப்போ அந்த வச்சிருக்கிற கல்லை வெளியில் எடுத்து விட சொல்லி. இப்போ அவங்க எல்லாம் இது என்ன நடக்கும் அப்படி இப்படிலாம் சொல்லலாம். ஆனால் கல்லை எடுத்து அப்போ அவர் சொல்கிறார், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்றாமே சொல்லிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவோட கதைச்சிட்டு சொல்கிறார், லாசருவே வெளியே வாண்டு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், லாசருவே வெளியே வாண்டு சத்தமாய் சொன்னார். உள்ளுக்குள்ளே இருந்த லாசருக்கு உயிர் உடனே வந்திருக்கும். கிருகிரண்டு சுற்றி இருந்த எனக்கு ஆச்சரியம் என்னண்டா, அவரை சுற்றி இருந்த துண்டோடைய வழியில் வந்துட்டார். ஆமேன். அதெல்லாம் எடுத்தெல்லாம் போட்டு வரல, சொன்ன வழியில் வா, போட்டிருந்த துண்டோட. அவருக்கு கண்ணெல்லாம் மூடி இருக்கு, காலெல்லாம் சுற்றி கட்டி இருக்கு. அவர் நினைச்சிருந்தா சொல்லியிருப்பார், பக்கத்தில் இருக்கிறாக்கிட்ட அவரை போய் தூக்கிட்டு வாங்க, என்னடா துண்டெல்லாம் சுற்றி இருக்குண்டு. அதெல்லாம் சொல்லலை. லாசருவே வழியிலே வா வாண்டு சொன்னோடனே அப்படியே வழியில வந்துட்டேன். நம்முடைய தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாமே, சர்வ வல்லமையுடைய தெய்வம். ஹல்லேலூயா. மகத்துவத்தின் தெய்வம். அவருடைய நாசியின் சுவாசத்தினாலே கடலை பிளந்தாராம். அவருடைய மூச்சு காத்து பட்டோடனே கடல் அப்படியே குவிஞ்சு போய் நிற்குதான். சர்வ வல்லமையுடையவர். சமுத்திரத்தின் மதவுகள் எல்லாம் திரண்டு வந்துதான் திரும்பி பிளந்து போனதாம். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுடையவராம். அப்படிப்பட்ட தெய்வனை துதித்து மகிமைப்படுத்த வந்திருக்கிற எந்த சிந்தனையும் தேவையில்லை, எல்லாவற்றையும் மாற்ற நம்முடைய தெய்வம் வல்லமையுடையவராமே, சர்வ வல்லமையுடையவர். அவர் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்மை விடுவிக்க வல்லமையுடையவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரை கனப்படுத்தி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. சர்வ வல்லமையுடையவர் ஐயா, எல்லாரிலும் பெரியவர் அப்பா, எல்லோரிலும் பெரியவர் ஐயா. எங்களுக்குள்ள இருக்கிற தெய்வம் பெரியவர் ஆண்டவரே, பெரியவர் 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 அப்பா. உம்மை மகிமைப்படுத்தி கனப்படுத்த வந்திருக்கிறோம். நீ நல்லவர், சர்வ வல்லமையுடைய தெய்வம், நேற்று இன்றும் என்றும் மாறாதவர் அப்பா. உமக்கு நன்றி 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 ஐயா. சர்வத்திற்கும் எஜமானரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை கனப்படுத்தி மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஐயா. மகிமை 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 தகப்பனே. ஹல்லேலூயா. துதித்து மகிமைப்படுத்தி அவர் செய்த நன்மைகளை நினைத்து பிறந்த நாள் முதல் நாளில் இருந்து இத்தனை வருடமும் ஒவ்வொரு நாளும் கண்மணி போல நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஜீவனை தந்திருக்கிறார், சுகபலத்தை தந்திருக்கிறார், எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி இருக்கிறார். நன்றி செலுத்துவோம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் நீக்கி போடுகிறதுக்கு எங்களுக்கு பலவான் உண்டு. அவர்தான் நம்முடைய இயேசு. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. உமக்கு நன்றி ஐயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவர் நம்முடைய தெய்வம். ஒன்றும் இல்லாத இடத்திலே உருவாக்குகிறவர் நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா. வல்லமை உடையவர். அவருக்கு நிகரானவர் இந்த உலகத்திலே யாருமே இல்லை. அவருக்கு ஈடானவர்கள் யாரும் எழும்ப போறதும் இல்லை, எழும்பினதுமே இல்லை. ஆமென். சர்வத்திற்கும் எஜமான. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. துதிக்கும் போது நமக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. வெற்றி உண்டு. நம்மை விடுவிக்க நம்முடைய தெய்வம் வல்லமையுடையவர். நன்றி 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 அப்பா. மிக கனப்படுத்தி மகிமைப்படுத்துகிறோம். நன்றி ராஜா. ஹல்லேலூயா. 450 பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை கர்மேல் பர்வத்திலே எலியாவுக்கு வர சொல்லிட்டு எலியா அவர்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்ல ஒருவருமே இல்லை, நான் மட்டும்தான் மீந்தி இருக்கிறேன் என்று சொல்லி போட்டு சொல்றார். 2 காளைகளை கொண்டு வாங்க, 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து பலிபீடத்தை நிரப்பி தண்ணியெல்லாம் போடுங்க. எந்த தெய்வம் மறு உத்தரவு கொடுக்கிறாரோ அவர்தான் உண்மையான தெய்வம் என்றாமே. இவங்க 450 பேரும் கூப்பிட்டாங்க, ஒருவரும் வரல, பதில் கொடுக்கலாம். நம்முடைய தெய்வத்தை பார்த்து எலியா ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி போட்டு அவர் சொல்லுறார், ஜெபம் பண்ணோனே வானத்திலிருந்து அக்கினி பட்சித்தது. ஆமென். நம்முடைய தெய்வம் சர்வ வல்லமை உடையவர். ஹல்லேலூயா.
அற்புதமானவர், அதிசயமானவர் நம்முடைய தெய்வம். நம்முடைய தெய்வம் மாத்திரமே தெய்வம். ஆமென். சர்வத்திற்கும் எஜமான கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா. ஹalleluya. நன்றி. கரங்களை தட்டி ஹalleluya. பெரியவரே, பரிசுத்தரே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடு அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையை. ஆமென். அசைவாடு அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையை. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. சொல்லுவோமா. அசைவாடு அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையை. அனலாக்குங்கய்யா. அசைவாடு அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையை. நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க, பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க, பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, 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 ஆவியே. அசைவாடு அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையை. அசைவாடு அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையை. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அப்பா, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடு அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையை. அனலாக்குங்கய்யா. அசைவாடு அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையை. வழிமாறிகள் தட்டி படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வமன். வழிமாறிகள் தட்டி படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை, மீனை கொண்டு மீட்பார். ஆவியே, 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 ராஜா. கிருபையுள்ளவரே, சர்வவல்லமையுள்ளவரே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையை. Glory. அசைவாடு அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையை. ஹalleluya. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவன் நதி நம்முடைய இயேசு. ஆமென். கேரி தாற்றங்கரையில எலியாவை போய் தேவன் ஒளிந்து கொண்டிருக்க சொன்னார். எலியா போய் அங்க ஒளிச்சிட்டு இருந்துட்டார். தேசத்திலே பஞ்சம் ஏற்பட போறது. அப்ப தேசத்திலே பஞ்சத்தினாலே ஆண்டவர் சொல்றார், நீ போய் ஒரு ஆகாப்புக்கு முன்னால நிக்காம நீ போய் ஒளிஞ்சி ஒரு இடத்துல இரண்டோனே அவர் போயிட்டு ஒளிஞ்சு போய் இருக்கிறார். அப்ப அங்க காகங்கள் கொண்டு வந்து அவரை போசிக்குது. அந்த தண்ணீரை அவர் குடித்து இருக்கிறார். கொஞ்சம் காலம் போனோடனே தண்ணி எல்லாம் வத்தி போச்சுது. போனோடனே திரும்பியும் ஆண்டவர் வந்து சொல்லுறார், நான் உனக்காண்டி ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். அது யாரு? ஒரு விதவை. விதவையை கட்டளையிட்டு இருக்கிறேன் உன்னை போசிக்கிறதுக்காண்டி, நீ அங்க போண்டாமேன். என்னதான் வற்றி போனாலும் நம்மளுக்கு வழியை உண்டு பண்ணுவதற்கு நம்முடைய தெய்வம் உண்டு. ஆமென். சர்வ வல்லமையுடையவர். ஹalleluya. வல்லமை நிறைந்தவர் நம்முடைய தகப்பன். ஓ கேரி தாத்து நீ
ஹalleluya ஹalleluya. விரும்பி அழைத்தால் நம்முடைய தெய்வம் நம் மத்தியிலே வர வல்லமையுடையவர். இருவர் மூவர் ஒருமனப்பட்டால் நான் அந்த இடத்திலே வருவேன் என்று வாக்களித்தவர். அவர் வந்தால் எல்லாம் விடுதலை, அவர் வந்தால் நமக்கு வெற்றி, அவர் வந்தால் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமையுடையவர். ஹalleluya ஹalleluya. அப்பா எசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், நீ சர்வ வல்லமையுடையவர் ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பனப்பா உமக்கு நன்றி ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹalleluya நன்றி ஐயா. ஹalleluya ஹalleluya. எனக்கு ஒரு வீட்டுக்கு போக விருப்பம், ஆனா அவங்க என்னைய கூப்பிட்டா தான் நான் அவங்களோட வீட்டை போவேன். அதே போலதான் ஆவியானவரும் அவருக்கு நம்மளோட எப்பயுமே இருந்து வாசம் பண்ண அவருக்கு விருப்பம். தவறு செய்யும்போது அவரால் கஷ்டப்படுவார், ஆனால் நாம் விரும்பி அவரை கூப்பிடும்போது திரும்பியும் நம்மை நிரப்ப போதுமானவர். ஆமென். அவரை கூப்பிடுவோமா? ஆவியானவரே ஹalleluya. ஒருமனப்படும் போது நான் அந்த இடத்திலே வருவேன் என்று வாக்கு தந்திருக்கிறார். ஆவியானவரே எங்களை அசைவாடும் ஐயா, எங்களை அனலாக்கும் அப்பா, எங்களுடைய அக்கினி ஜுவாலையா எங்களை மாற்றும் அப்பா. ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம் ஐயா. ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி ஐயா. நீங்க நல்லவர் அப்பா, நீங்க சர்வ வல்லமையுடையவர் அப்பா. அப்பா நீங்க வந்தாலே வெற்றி 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 ஐயா. ஹalleluya ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம் ஐயா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. நீங்க நல்லவர் ஐயா. ஹalleluya. நன்றி ஐயா, நன்றி தகப்பனே. எங்களை மீட்டு கொண்டவரை துதிக்கிறோம் அப்பா, சோத்திரிக்கிறோம் ஐயா. நீங்க பெரியவர், நீங்க பரிசுத்தர் ஐயா, நீங்க மகத்துவத்தின் தெய்வம் அப்பா, நீங்க மங்காத பிரகாசர் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை காண்கிற தேவனே, எங்களை காக்கிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நேற்று இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பரனே உமக்கு நன்றி அப்பா. சோதிகளின் பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய நாயகரே உமக்கு நன்றி ஐயா. எங்கள் வெற்றி வேந்தனே உமக்கு நன்றி அப்பா. ஜீவாதிபதியே உமக்கு நன்றி ஐயா. ஐயா அல்பா உமேகா மாணவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் தகப்பனையா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீர் அப்பா. 24 மூப்பர்கள் சூழ்ந்து போற்றப்பட்டிருக்கிறீர் ஐயா. அப்பா சேனை சேனையாய் தூதர்கள் ஆண்டவரை உம்மை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அப்பா உமக்கு நிகரானவர்கள் யாருமே இல்லை அப்பா. உமக்கு நிகரானவர்கள் யாருமே இல்லை ஐயா. மேலானவர் ஐயா நீங்க, மேலானவர் ஐயா நீங்க. எல்லாம் மேன்மைக்கும் உரியவர் நீங்க தான் ஐயா. ஹalleluya. எங்களுடைய தகப்பனையா நீங்க, எங்களுடைய தகப்பனையா, எங்களுடைய அப்பா ஐயா நீங்க. ஓ ராஜாதி ராஜாதி ராஜா ஐயா நீங்க. உம்மை துதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya. சர்வ வல்லமையுடையவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உடையவரே, அவனை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. நன்றி நன்றி அப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருப்போம் பரிசுத்தரே பரிசுத்த. I love you பா. சிங்காசனத்தில் வீற்றிரு ஓ பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஐயா, ஆராதனை உமக்கு.
நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. நல்லவரே நல்லவரே, உமக்கு நன்றி ஐயா. ஹல்லேலூயா. எங்களுடைய தெய்வத்தை பார்க்கில் யாருமே நல்லவர்களே இல்லை. நம்முடைய தெய்வம் மாத்திரம்தான் நல்லவர். ஆமென். நம்முடைய தெய்வம் மாத்திரம்தான் நல்லவர். ஹல்லேலூயா. சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்த தெய்வம். சத்துருக்களாய் நாங்கள் இருக்கும் போதே நமக்காக ஜீவனை கொடுத்தவர் நம்முடைய தெய்வம். ஆமென். நம்முடைய தெய்வத்தை போல நல்லவர் யாருமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீங்க நல்லவர், பெரியவர், பரிசுத்தரையா, மகத்துவத்தின் தெய்வம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை காண்பவரே உமக்கு நன்றி ஐயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நமக்கு தேவன் யெகோவா ராஃபாவா இருக்கிறார். ஆமென். ஆவிக்குரிய ரீதியிலும் யெகோவா ராஃபா, சரீர ரீதியிலும் யெகோவா ராஃபா. ஆமென். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லும். ஏனென்றால் நம்முடைய தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். சர்வ வல்லமையோடு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஆமென். நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. கிருபையுடையவரே, ஓ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்தவரே, சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செறிவாய் தவணி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செறிவாய் தவணி எங்கும் பாய்கின்றதே. சொல்லுவோமா? உங்க வல்லமையால் சுகமானே. Glory. உங்க வார்த்தையால் சுகமானே. ஆமென் ஐயா. உங்க தழும்புகளால் சுகமானே. நன்றி அப்பா. உங்க தயவினால் சுகமானே. உங்க வல்லமையால், உங்க வல்லமையால் சுகமானே. சுகமானே. உங்க வார்த்தையால் சுகமானே. ஆமென். உங்க தழும்புகளால் சுகமானே. உங்க தயவினால் சுகமானே. சொல்லுவோம். இயேசையா ரட்சகரே, ஆமென். சுகம் தரும் என் தெய்வமே. இயேசையா, இயேசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையால் சுகமானே. Glory, glory. உங்க வார்த்தையால் சுகமானே. உங்க தழும்புகளால் சுகமானே. உங்க தயவினால் சுகமானே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. குடல் தோல் கணையம் இறப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. இயேசுவின் ரத்தம் குடல் தோல் கணையம் இறப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. ஆமென். இயேசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. என்ற வாழ்க்கையில் ஐயா அப்பா, ஆவிக்குரிய ரீதியிலும் தகப்பனே, நீர் எனக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ள கால் வரையும் ஐயா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. இயேசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. அறிக்கைங்க. உங்க வல்லமையால் சுகமானே. விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு சுகமானே. அவருடைய வார்த்தையினால், அவர் தழும்புகளால் சுகமானே. அவருடைய தழும்புகள் ஆமென். அவர் தயவினால் சுகமானே. அவருடைய தயவினால் ஆமென். முட்டு ஈரல் முட்டு கை கால் பிசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. சொல்லுங்க, சொல்லுங்க. முட்டு ஈரல் முட்டு கை கால் பிசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே. அப்பா, எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே. இயேசையா, இயேசையா ரட்சகரே. Glory, glory, glory.
சுகமானே, உங்க தயவினால் சுகமானே, உங்க வல்லமையால் சுகமா. கண்களை மூடி விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பாடுவோம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் சுகப்படுத்த அவர் ரத்தம் போதுமானதாக இருந்தது. அவருடைய ரத்தத்தினால பரிபூர்ண சுகம் உண்டு என்று விசுவாசத்தோடு சொல்லுவோம். ஆமென், ஆமென். உங்க வல்லமையால் glory, glory, glory. அப்பா உங்க வல்லமையால், உங்க வார்த்தையால், உங்களுடைய தழும்புகளால், உங்களுடைய தயவினால் சுகம் 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 என்று சுதந்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, உம்மை சுதந்தரிக்கிறோம். சொல்லும் சுகம் பெலன், சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செறிவாய் தவணி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செறிவாய் தவணி எங்கும் பாய்கின்றதே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே, உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. உங்க தயவை பார்த்தகப்பனே, நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்க கிருபை. உங்க கிருபை பெரிது, உங்க கிருபை மேலானது, உங்க கிருபை எங்களுக்கு போதுமானது. அப்பா தகப்பனே, ஹல்லேலூயா. காலை பொழுதில் எத்தனை பேர் சொல்ல முடியும், அவருடைய ரத்தம் எனக்கு போதும், அவருடைய ரத்தத்தினாலே பரிபூர்ண சுகம் எனக்கு உண்டு. எல்லாம் இந்த பாடல்ல பாடின எல்லா அவயங்களிலும் எனக்கு சுகம் உண்டு. கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு சுகப்படுத்த வல்லவரும் போதுமானவருமாக இருக்கிறார். அவர் மேல மாத்திரம் இல்ல, உள்ளான மனுஷனுக்குள்ளாக இருக்கிற பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றுகிறார், அவர் சுகப்படுத்துகிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும், எல்லாம் எல்லாம் எல்லாமே கூடும். அவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர், அவர் அற்புதர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் அற்புதராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செங்கடலை இரண்டாக பிளந்தவர். அவர் அதே செங்கடலில் பார்வோனையும் அவருடைய சேனையும் புரட்டி போட்டவர். அவர் யோர்தானை பின்னிட்டு போக செய்தவர். அவர் எரிகோவை ஜனங்களுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இடித்து போட்டவர். அவர் எல்லா சூழ்நிலையிலும் அவரே தெய்வமாக இருந்து அற்புதராக இருந்து நடத்தினவர். அவர் ஆமென். சீஷர்கள் அன்றைக்கு படகின் மேலே இருந்த போது அவர்களை பார்த்து திடன் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அவர் அற்புதராக இருக்கிறதுனால கர்த்தர் அவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும்
பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இறையாதே அமைதலாயிரு என்று கர்த்தர் வாக்குரைக்கிற தேவன். அவர் சொன்னால் சொன்னபடியாகும், அவர் சொன்னபடியே நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து கலங்காமல் திகையாமல் என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் அற்புதர் என்ற விசுவாசத்தோடு அந்த கடலை பார்த்து விசுவாசத்தோடு சொல்ல போகிறோம். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர், அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர், அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே, அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே, ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே, ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த. உங்களுக்காக எனக்காக தான் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். நம்மை ரட்சிக்கும்படியாக தான் உயிரோடு எழுந்த அந்த இயேசுவை ஆராதித்து பாடுவோம். உயிரோடு எழுந்த இயேசுவே, உயிரோடு எழுந்த இயேசுவே, மரணத்தை ஜெயித்தவரே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே, ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் அற்புதர், சந்தோஷமாய் பாடும், கொண்டாட்டத்தோடு பாடும். மனதில் இருக்கிற வேதனைகள் தேவைகள் எல்லாம் மறந்து எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர் எபினேசர், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நான் என்னுடைய முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு என் தேவனை நான் ஆராதிக்கிறேன். அவரை நான் போற்றுவேன், அவரை நான் புகழுவேன், அவரை நான் தொழுது கொள்ளுவேன், முழு உள்ளத்தோடு நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி அவரை ஆராதிப்போம். இயேசு அற்புதர் 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 அற்புதர், இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எங்கள் இயேசு அற்புதர், எங்கள் இயேசு அற்புதர். வேதத்துல அவருடைய எல்லா காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. வருவேன் என்று சொன்னார், வந்தார். மரிப்பேன் என்று சொன்னார், மரித்தார். மூன்றாவது நாள் உயிர்ப்பேன் என்று சொன்னார், மறுபடியும் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மரித்த அந்த 3 நாள் அவர் சும்மா இல்லை. அவர் என்னென்னலாம் செய்யணுமோ அது எல்லாமே செய்தார். அன்றைக்கு வலப்பக்கத்தில் மரிக்கிற கல்லனுக்கு சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பார். ஸோ ஜீசஸ் வாஸ் நாட் இன் த டூம், அந்த கல்லறையில் இல்லை, இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பார் என்று அவர் வேலையாக போயிட்டார். அந்த நோவா காலத்தில் கெட்டு போன அந்த ஆவிகளுக்கு போய் சுவிசேஷம் சொல்ல போயிட்டார். அவ்வளவு வல்லமையுள்ள தேவன், அவ்வளவு கரிசனையுள்ள தேவன், ஓயாமல் நம்மை காக்கிற தேவன், இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மரித்து 3 நாள் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க அவர் அமைதியா இருந்தார். இல்ல இல்ல, அவர் போயிட்டார். அங்க போயிட்டு அவர் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் செஞ்சிட்டார். உனக்காக எனக்காக செய்ய மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. எதற்காக கலங்கி நிற்கிறோம்? எதற்காக திகைத்து நிற்கிறோம்? கர்த்தர் சொல்றாரு, என்னை நினைத்து துதியுங்கள், என்னை நினைத்து ஆர்ப்பரியுங்கள், எங்களுக்கு நீங்க போதும், நீங்க போதும் என்று சொல்லுகிற சத்தம் நம்முடைய எப்பொழுதும் நம்முடைய வாயில இருக்க வேண்டும். எத்தனை பேர் காலையில சொல்ல போறோம், எனக்கு நீங்க மட்டும் போதும்ப்பா, எனக்கு நீங்க மட்டும் போதும்ப்பா. அப்பா, அன்றைக்கு செத்து போன அந்த ஆவிகளுக்கு போய் சுவிசேஷம் சொல்ல நீர் கவனமா இருந்திருப்பீரானால் என்னை போஷிக்க, என்னை நடத்த, என்னை விசாரிக்க, என்னை அப்பா தகப்பனை நன்மையும் கிருபையும் தொடர செய்ய எனக்கு நீங்க போதும், எனக்கு நீங்க போதும், எனக்கு நீங்க போதும். சொல்லுவோமா, நீங்க போதும் அப்பா, எனக்கு
நீங்க போதும்ப்பா எனக்கு, எப்பவுமே நீங்க போதும்ப்பா எனக்கு. எத்தனை பேர் இன்றைக்கு முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு விசுவாசத்தோடு சொல்ல போறோம், நீங்க போதும்ப்பா எனக்கு, நீங்க போதும்ப்பா எனக்கு என்று விசுவாசத்தோடு சொல்லுவோம். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். இன்னொரு முறை சொல்லுவோம். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்துக் கொண்டாலும், என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்துக் கொண்டாலும், என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் கேட்க விரும்புகிற சத்தம் இதுதான். என் வாழ்க்கையில இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். Let's all mean it. உணர்ந்து சொல்லுவோம். எனக்கு இயேசு போதும் என் வாழ்க்கையில. நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. இயேசுப்பா, வானாந்திரத்துல நடத்த நீங்க போதும், ஆழியின் பேரலையில நடத்த நீங்க போதும், அக்கினியின் சூளையில நடத்த நீங்க போதும் தகப்பனே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் தப்பு வைக்க நீங்க போதும் தகப்பனே. ஓ, 2 காகங்களை கொண்டு போஷிக்க நீங்க போதும். ஓ தகப்பனே, நீங்க போதும் எங்களுக்கு, நீங்க போதும் எங்களுக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாருமே இல்லப்பா தகப்பனே, யாருமே இல்லப்பா. ஓ glory, glory.
கடந்து போகிறதற்கு நீங்க போதும் அப்பா. போகிற தூரம் தூரம் தானப்பா, இன்னும் தூரம் அப்பா. ஆனால் உங்க கிருபை போதும் எங்களுக்கு. உங்களோட தயவு போதும், உங்களுடைய இரக்கம் போதும், உங்களோட அன்பு போதும் அப்பா தகப்பனே. இயேசுப்பா நீங்க மாத்திரம் போதும் அப்பா எங்களுக்கு. தாயும் தகப்பனும் மறந்தாலும் நீர் மறவாதவர். அன்பு செய்கிறவர்கள் எல்லாரும் மறந்தாலும் நீர் மறவாதவர். கைவிடாதவர் அப்பா, கைவிட தெரியாதவர் அப்பா நீங்க. எங்க வாழ்க்கையில இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும், இயேசு மாத்திரமே போதும் அப்பா தகப்பனே. நீங்க ஒருவர் தானப்பா சொல் தவறாதவர். நீங்க ஒருவர் தானப்பா வாக்கு மாறாதவர் அப்பா தகப்பனே. கரம் பிடித்தா கைவிடாதவர் அப்பா நீங்க. விட்டு விலகாதவர் அப்பா நீங்க. யார் விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை என்று சொல்லுகிறவர் நீங்க ஒருவர் மாத்திரம் தான் அப்பா தகப்பனே. அப்பா தகப்பனே நீங்க போதும் அப்பா எங்களுக்கு. நீங்க போதும், நீங்க போதும், எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க போதும். உங்க கிருபை போதும், உங்க தயவு போதும், உங்களுடைய இரக்கம் போதும் அப்பா. சிலுவையில் வெற்றி சிறந்த எங்கள் இயேசு கிறிஸ்து நீங்க போதும் அப்பா. எங்களுடைய எல்லா மீறுதல்களுக்காகவும், எல்லா பாவங்களுக்காகவும், எல்லா குற்றங்களுக்காகவும் கிருபாதார பலியாக உம்மையே ஒப்பு கொடுத்து உமது கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் சிந்தி எங்களை மீட்டெடுத்த எங்கள் இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையில போதும். எத்தனை பேர் காலையில் சொல்ல போறோம், எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு போதும், இம்மைக்கும் மறுமைக்கும் எனக்கு இயேசு போதும். இயேசு மாத்திரமே போதும் அப்பா. இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவர். உங்களிடத்தில் எங்களை முழுவதுமாக முழு மனதோடு கூட தாழ்த்துகிறோம். எங்களை வெறுமையாக படைக்கிறோம். எல்லா கனத்தையும் நீரே எடுத்துக்கொள்ளுங்க. இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஒப்பு கொடுத்து வருகிறோம். எல்லா துதிகன மகிமையையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் போதுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் அவர் உண்மையுள்ளவர். அவர் உண்மையுள்ளவர். வாக்கு தவறாதவர். அவர் சொன்ன சொல்லை நிறைவேற்றுகிற தேவன். அவர் சொன்னதை செய்யும் அளவும் நிறைவேற்றுகிற தேவன். அவர் ஆமென். கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே என்ற வண்ணமாகவே தரிசனங்களுக்கான ஜெபிப்போம். ஒரு மனம் சுவிசேஷம் தேசங்கள் என்கிற காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். சகோதரி ஜெபிப்பாங்க. நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு கூட அந்த ஜெபத்துக்கு ஆமென்றும் ஆமேன் என்று ஒரு மனப்படுவோம். கர்த்தர் போதுமானவராக இருந்து வழி நடத்துவார். ஆமென். அப்பா உயர்ந்தவர் ஐயா, சிறந்தவர் ஐயா, உண்மை உள்ளவர் ஐயா, உம்மை துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி ஐயா. அப்பா இவ்வளவு நேரம் உங்களை துதித்து பாட கிருபை பாராட்டின தயவுக்காக நன்றி அப்பா. நீர் மேலானவர் ஐயா. ஐயா உம்மை உயர்த்துவது எவ்வளவு மேன்மை ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்களுடைய சபையின் ஐக்கியத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஐக்கியத்தை ஆசீர்வதிங்க அப்பா. ஏசையா ராஜாவே ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்கிறவர் ஐயா நீங்க அப்பா. உங்களுடைய சபையின் ஐக்கியத்தை, ஒருமனத்தின் இருதயத்தை ஆசீர்வதிங்க அப்பா. ஐயா நீங்க ஐயா எல்லாவற்றையும் சகிக்கிற இருதயத்தை எங்க எல்லாருக்குள்ளேயும் தாங்க அப்பா. ஆண்டவரே பொறுமையுள்ள இருதயத்தை எங்கள் எல்லாருக்குள்ளேயும் தாங்க அப்பா. ஐயா ஆண்டவரே மற்றவர்களை தாங்குகிற இருதயத்தை எங்க எல்லாருக்குள்ளும் தாங்கப்பா. அப்பா உங்களுடைய ராஜ்யத்தை கற்ற இருதயத்தை எங்க எல்லாருக்குள்ளேயும் தாங்கப்பா. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஐயா ஆண்டவர் அதற்கு ஆண்டவர் எதிரிகளாய் மாறாதபடி சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாற எங்களுக்கு அந்த இருதயத்தை தாங்கப்பா. ஐயா உம்முடைய ராஜ்யம் எங்கள் நிமித்தம் மகிமைப்பட கிருபை பாராட்டுங்க ஐயா. ஒரு மனத்தின் ஆவியை கட்டளையிடுங்கப்பா. உங்களுடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. ஐயா நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே, ஆனாலும் விரும்பாதவைகளை நாங்கள் செய்கிறோம். ஆனால் எங்களை பலப்படுத்துகிறவர் நீர் ஐயா. பலத்தினால் எங்களை இடை கட்டுவீரையா. சோத்தரிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். உம்முடைய ராஜ்யத்திற்காக எங்களை எடுத்து பயன்படுத்த போற தயவுக்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் வாழ்க 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 ஐயா. நீர் எங்களை ஆண்டவரை உம்முடைய ராஜ்யத்திற்கு பிள்ளைகளாய் மாற்றின தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தடைகளை எல்லாம் உடைத்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுக்கு நீ தந்த ரட்சிப்புக்காக நன்றி தகப்பனே. மீட்டு கொண்டதுக்காக நன்றி அப்பா, நன்றி ஐயா.
அப்படியாக எங்களுடைய சபையில் ஆண்டவரை நாங்கள் எல்லாரும் அநேகரை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. ஐயா, எல்லாரும் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. ஆத்தும பாரத்தை எங்களுக்குள்ளே அக்கினியாய் போடுங்க தகப்பனே. அநேகர் எங்கள் நிமித்தம் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ஐயா. சிறுவர்கள், எங்க முதியவர்கள், மரண படுக்கையில் இருக்கிறவர்கள் கூட எங்கள் நிமித்தம் மனம் திரும்ப கிருபை பாராட்டுங்க அப்பா. ஏசப்பா, நீங்க பூமியிலே வாழ்ந்த நாட்கள்ல எல்லாரையும் ஆண்டவரை ரட்சித்தீங்களே, அந்த வல்லமை எங்களுக்கும் தந்துட்டு போனீங்களே அப்பா. மற்றவர்கள் எங்களை பார்த்து மனம் திரும்ப எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்களுடைய சபையில் எங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. அப்படியாக தேசங்களுக்காய் வருகிறேன் ஐயா. தேசங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடைய வருகை சீக்கிரம் ஐயா. அநேகர் ரட்சிக்கப்பட கிருபை பாராட்டுங்க. உடைய நாமம் உலகம் எங்கும் பரவ கிருபை செய்யுங்க தகப்பனே. எங்களுடைய சபையில் அநேகர் எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க. எங்கள் நிமித்த அநேக நன்மைகள் நடக்க கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 கர்த்தர் தரிசனத்தை நிறைவேற்ற வல்லவரும் போதுமானவருமாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரிக்க போகிறோம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த ஆண்டு நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் எரேமியா 33:6. எல்லாரும் ஒரு மனதாய், ஒரு மனதுன்னா அதுக்கு தான் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஒரு வாயும் சும்மா இருக்கக்கூடாது. கர்த்தரோட வார்த்தையை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகாக சிறு பிள்ளைகள் நார்வேஜின் மொழியில் அதை சொல்லுவாங்க. எல்லாரும் சுதந்திரித்துக்கொள்ளும். எரேமியா 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு ஆமென் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றி தருவாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல